வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 விருச்சக ராசிக்காரர்களுக்கு 26/5/2026 குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து பெயர்ச்சி பெற்று கடக ராசியில் அமர்ந்து மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக பல வகையான பொருளாதார நெருக்கடிகளும் வருமான குறைவும் குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளும் உறவினர்கள் நண்பர்கள் செய்யும் தொழில் எடுக்கும் முயற்சிகளில் எண்ணற்ற தொல்லைகளை தந்து வந்த குரு பகவான் உடல் நலத்தில் மிகவும் பாதிப்புகளை தந்து வந்த குரு பகவான் தடைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகமான நிலையில் அமரும்போது மிகவும் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை குரு பகவான் தருவார். அதுவும் ராசிக்கு 8 என்பது மிக மிக கஷ்டங்களை தருவது, துன்பங்களை தருவது, இழப்புக்களை தருவது. மனக்குழப்பங்களும் இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எந்த நிலையில் நடந்தது என்பதை உணர்வதற்கு முன்பதாகவே அனைத்து பிரச்சனைகளையும் கொடுத்து மன நிம்மதியை கெடுத்து விடுவார் குரு பகவான். குரு பகவான் 8ஆம் இடத்தில் வருகிறார், வந்துவிட்டார் என்றாலே இழப்புக்கள் என்பது அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்க செய்யும். ஆனால் இப்பொழுது பாக்கிய குரு மிகவும் அற்புதமான பலன்களை தர வேண்டிய ஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். கடந்த ஆண்டில் ஏற்பட்டிருந்த இழப்புக்கள், தொழிலில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு, கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உடல் நலத்தில் மிகவும் சிறப்பான நிலையை பெறலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். நீங்களும் உங்களாலேயும் அனைத்தும் முடியும் என்பதை நிரூபிக்கின்ற நிலையில்தான் குரு பகவான் 9ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். இது குரு வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெறுவதினால் அவர் அமர்ந்து 5 மாதங்கள் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார். குரு பகவான் அவருக்கு 5 மாதம் 4 மாதம் 6 மாதம் என்று வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கு. குரு பகவான் வக்ரம் பெறுவார், அதிசாரம் பெறுவார். அதனால்தான் தோராயமாக 5 மாதம் 6 மாதம் என்ற கணக்கில் நற்பலன்களை தர முடியும். இது குரு பகவானுக்கு மட்டுமல்ல, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களுக்கும் இத்தகையான வக்ரம் என்கின்ற பலன் ஆண்டுதோறும் நடந்து கொண்டுதான் இருக்கும். பலன்களை சொல்லும்போது குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். பாக்கிய குரு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் நற்பலன்களை வாரி கொடுக்க போகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அவர் எத்தனை மாதங்கள் நன்மைகளை செய்வார் என்றால் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையும் ஒரு விழிப்புணர்வையும் தருவதாகவே இருக்கும். 5 மாதங்கள் என்பது குரு பகவான் வைகாசி மாதத்தில் பெயர்ச்சி பெற்று 9ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் ஐப்பசி மாதத்தில் மீண்டும் அவர் பெயர்ச்சி பெறுவார். ஆகையால் கடந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த என்ன ஏற்பட்டிருக்கும், குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வந்தால் கௌரவ குறைவான சில மன கஷ்டமான விஷயங்கள் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் உடனுக்குடனாக
வெற்றி கிடைக்காது. உங்களுக்கு கெட்டவர்களையும் கெடுதல் செய்தவர்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும். நல்ல உறவாக இருந்தால் கூட தொல்லைகளை அதிகமாக தருகின்ற இடம்தான் இந்த 8ஆம் இடம். இப்பொழுது குரு பகவான் 8ஆம் இடத்தில் வந்தால் என்னவெல்லாம் செய்வார்? பொருட்கள் திருடு போவது, ஏமாற்றங்களை சந்திப்பது, பல பேரால் அவமானப்படுத்தப்படுவது, அது உறவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. உங்களுடைய செயல்களை யாரும் வரவேற்க முடியாது. நீங்கள் எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பதும் குறைகளை சொல்லுவதும் உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களை தருவதாகவே இருந்திருக்கும். இப்பொழுது முற்றிலும் மாறுபட்டு மிகவும் சிறப்பான பலன்களை தருகின்ற ஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்து அமரப்போகிறார். கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும். உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் முற்றிலும் குணமாகி நீங்கள் நல்ல நிலையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான வழியாக இருக்கும். இனி உங்களுடைய தொழிலில் பெரிதளவு பாதகம் இருக்காது. ஏன், பாதகமே இருக்காது என்று கூட சொல்லிவிடலாம். தொழிலில் வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்கள் வீடு தேடி வரும். இதனால் வரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய முடியாமல் தடைகளாக இருந்திருந்தால் அல்லது மற்றவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் தடைகள் தவிடுபொடியாகி உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய இடத்தில்தான் குரு பகவான் வந்து அமரப்போகிறார். குரு பகவானால் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும், நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். தடைப்பட்ட அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடந்து மனம் சந்தோஷத்தை அடைகின்ற அளவிற்கு வழி பிறக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால் கூட இது யோக காலம் என்றே சொல்லலாம். உங்களுக்கு இதனால் வரையில் பாதகமாக இருந்தாலும் தசா சரியில்லாதவர்களுக்கு பாதக பலன்களை தரமாட்டார். பாதகத்தை தடுத்து சாதக பலன்களை உருவாக்குவார், நன்மைகளை செய்வார். ஆகையால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் என்பது ஆரம்பித்து விட்டது. இனி நற்பலன்கள் என்பது அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.